எந்த சூழ்நிலையும் சும்மா ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்க தான். உங்களுடைய பேச்சும் உங்களுடைய ஆடை பாதி ஆடை பாதி ஆள் பாதிம்பாங்களே, அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு பொருத்தமானவர்கள்னு சொல்லலாம். 3ல் குரு வர்றாரு. இப்போது 3ல் குரு வந்தாலே உங்களுக்கு பதவியில் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. பொருளாதார நிலை மேம்படும், அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. என்னென்ன கூட்டணியில் இருந்தவங்க தனித்து செயல்பட நினைப்பாங்க. அரசியல்வாதியாக இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல முன்னோடிகள்லாம் வரவேற்பு கொடுப்பாங்க. ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. அதனால் நல்லது நடக்கக்கூடியது ஏழனாசனி தான் நடக்கும். அப்போ தான் ஒரிஜினல் முகம் யாருங்கிறது நமக்கும் தெரியும். அதனால் இப்போ கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல மாற்றத்தை கொடுக்குமே தவிர நெகட்டிவான பாயிண்ட்டோ பாதிப்பான காலகட்டமோ இல்லை. ஒன்று கூட்டணியிலேருந்து விலகும் தனியாக பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தால் இடமாற்றங்கள் ஏற்படலாம். வீடு இடமாற்றணும்னு சொல்லி தோணும். ரிட்டையர்ட் லைஃபாக இருக்கிறவங்க தன்னுடைய பையன் வீட்டுக்கு போகலாம், பொண்ணு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி நேரம் வீட்டை கூட்டிகிட்டு அவங்க போகணும் தோணும். எல்லாம் அல்ல குருவினுடைய அருளாலும் அன்னை ஸ்ரீ மூகாம்பிகின் திருவருளோடும் இஷ்ட தெய்வம் வீராஞ்சலின் அருளோடும் உங்களை மீண்டும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அடியேன் ராணிப்பேட்டை மணியேரின் பணிவான வணக்கத்தையும் தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்களையும் சொல்லி நம்முடைய புத்தாண்டுகளில் முதல் மாதமான சித்திரை மாதனுடைய மாத வாரியாக பலன்களை நாம் பார்க்கின்ற போது முதல் மாதம் சித்திரை மாதனுடைய பலனை இன்றைக்கு 12 ராசிக்கும் எப்படி இருக்கிறது என்பதை எனது கண்ணோட்டத்தில் நான் அறிந்த சில கடுகளவு பகிர்ந்து கொள்வதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். மீன ராசியில் பிறந்த அன்பர்களே, உங்களுக்கு சித்திரை மாதம் கிரகங்கள் எப்படி இருக்கிறது? நல்ல பலன்களை கொடுக்குமா? புத்தாண்டு வேறு பிறக்கிறது, இல்லை எப்போதும் போல தான் இருக்குமா? எப்போது நம்மளுடைய கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு கேட்டால், மீனராசியை பொறுத்த வரைக்கும் எப்போதுமே படிச்சுன்னு தான் இருப்பீங்க. அது வேலையில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரம் கஷ்டத்தில் இருந்தாலும் சரி, பணமே இல்லாட்டாலும் நிறைய கடன் இருந்தாலும் சரி, உங்களை பார்த்தா கடன் இருக்குதுன்னு சொல்லவே மாட்டாங்க, கஷ்டத்தில் இருக்குதுன்னு சொல்ல மாட்டாங்க. எப்போதும் மினுக்காக தான் இருப்பீங்க. எந்த சூழ்நிலையும் சும்மா ட்ரெஸ் பண்ணக்கூடியவங்க தான். உங்களுடைய பேச்சும் உங்களுடைய ஆடை பாதி ஆள் பாதிம்பாங்களே, அந்த மாதிரி நீங்கள் அதுக்கு பொருத்தமானவர்கள்னு சொல்லலாம். அந்த மாதிரி ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்கக்கூடியவராக இருந்தாலும் உங்களுடைய ஆடையும் உங்களுடைய பேச்சும் உங்களுடைய எந்த சூழ்நிலை பார்த்தாலும் அப்படி இருக்குன்னு சொல்ல முடியாது. அந்த மாதிரி உள்ளவங்களுக்கு சித்திரை மாதத்தில் நல்ல பலன்கள் கிட்டும். வீடு மாற்றலாமா, இல்லை பேர பிள்ளைங்க கூப்பிட்ற இடத்துக்கு போகலாமா, வயதானவர்களாக இருந்தாலும் பிள்ளை வீட்டுக்கு போகலாமா, பொண்ணு வீட்டுக்கு போகலாங்கிற எண்ணங்கள் ஏற்படும். கண்டிப்பாக வீடு மாற்றங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு உண்டு. இல்லை பங்குதாரர்கள் பார்ட்னர்ஷிப்பில் இருந்தாங்கன்னா தனித்து செயல்படணுங்கிற எண்ணம் உருவாகும். இத்தனை நாளாக என்ன தொழில் செஞ்சாங்களோ அந்த தொழிலேருந்து பிரிஞ்சு வேறு மாதிரியான தொழிலை உருவாக்கலாம், நம்ம கூட்டணியாக வேண்டாம், தனித்து செயல்படலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உருவாகும். அதே சமயத்தில் மனைவிக்கு இடுப்புக்கு மேலே மருத்துவ செலவு வருவதற்கு சின்னதாக வாய்ப்பு உண்டு. இயற்கையாகவே மருத்துவ செலவு கம்பல்சரி. உங்கள் குடும்பத்தில் யாருக்காவது ஒருத்தருக்கும் ரத்த சம்மந்தப்பட்டவங்களுக்கு மருத்துவர்கள் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு நம்மளுடைய கையிருப்புகள் கரைஞ்சிட்ருக்கோம். மெடிக்கல் டிபார்ட்மெண்ட்டுக்கு மாதம் ஆனால் கொஞ்சம் அமௌண்ட் போகும் அப்படிங்கிறதை மீனராசி கொடுத்துட்ருக்குங்க. அந்த மாதிரி இப்போ அது மட்டும் கொஞ்சம் தொடர்ந்து நீடிக்கும். 7 நாள் சனி நடக்கிறதுனால எந்த பெரிதாக பாதிப்புகள் இருக்காது. ஒன்று நம்ம செய்யக்கூடிய தொழிலேருந்து பிரிஞ்சு தனியாக செய்யலாங்கிற ஒரு சூழ்நிலை உருவாகும். அதனால் வீட்டில் உள்ள குடும்பத்தை மீனராசியில் பிறந்த இல்லத்தரசிகளுக்கு எந்த கஷ்டமும் இல்லை. அவங்களுக்கு பெரிய பாதிப்புகள், இடுப்புக்கு மேலே சில பிரச்சனைகள் வரலாம் தவிர வேறு மற்றபடி உடல் உபாதைகள் இருக்குமே தவிர மற்றபடி ஜீரணம் ஆகலை. இடுப்புக்கு மேலே சின்ன சின்ன வயிறு, ஹார்ட்டு இந்த மாதிரி இடத்துல தான் இந்த 3ல் குரு வரதுனால இடமாற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. உத்தியோகத்தில் இப்போ உங்களுக்கு உத்தியோக மாற்றம் உண்டு. இவர் வங்கிகளில் பணிபுரிந்தார்கள் ஏன்னால் டிரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக இருக்கும். 3ல் குரு வர்றாரு. இப்போது 3ல் குரு வந்தாலே உங்களுக்கு பதவியில் இடமாற்றங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு உண்டு. கண்டிப்பாக சுப நிகழ்ச்சிகள்லாம் நடக்கும், அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. பொருளாதார நிலை மேம்படும், அதெல்லாம் ஒன்றும் குறையில்லை. என்னென்ன கூட்டணியில் இருந்தவங்க தனித்து செயல்பட நினைப்பாங்க. அரசியல்வாதியாக இருப்பவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும். நல்ல முன்னோடிகள்லாம் வரவேற்பு கொடுப்பாங்க. ஒரு அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய இடத்துல இருப்பாங்க. உத்தியோகத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு நல்ல ஒரு சூழ்நிலையும் மேலதிகாரியுடைய பாராட்டும் முதலாளியுடைய அரவணைப்பும் கேட்ட தொகையும் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அதே மாதிரி மாணவ குழந்தைகளுக்கு மதிப்பெண்கள் குறையாது. இதனால் ஸ்கூல் மாறலாம், ஸ்கூல் முடிச்சுட்டு காலேஜ் லைஃப் போகணும் அப்படிங்கிற சூழ்நிலை இருக்கலாம். இந்த மாதிரி சர்க்கிள் தான் மீனராசியில் பிறந்த குழந்தைகளுக்கு மதிப்பெண்கள் குறையாது. அதே சமயத்தில் ஸ்கூல் லைஃப் முடிஞ்சு காலேஜுக்கு போகிறவங்களாக இருப்பாங்க.
இல்லை ஸ்கூல் இந்த வருஷம் இந்த படிச்சுட்டு இப்போ புது வர வருஷம் வந்து வேறு ஸ்கூலில் படிக்கணுங்கிற எண்ணங்கள் ஏற்படலாம். இதனால் வீடுகள் மாற்றத்துக்கான ஏற்படும். இல்லை உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்பட்டு உத்தியோகம் மாறலாம். இல்லை பங்குதாரர்களோடு இருக்கக்கூடியவர்களோடு சேர்ந்து இணைந்து செயல்பட்டவர்கள்லாம் இப்போ தனித்து செயல்பட வேண்டும் அப்படிங்கிற எண்ணங்கள் உருவாகலாம். இதனால் வீடு மாற்றமோ அலுவலக மாற்றமோ ஏற்படுமே தவிர மற்றபடி ஸ்திரத்தன்மை உள்ள பொருளாதாரத்திலேயோ நம்முடைய குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணுறதுக்கு உண்டான பொருளாதாரமோ செல்வமோ செழிப்போ நமக்கு பாதிப்பு ஏற்படாது. குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும், பசங்களுக்கு மதிப்பெண் குறையாது. அதே மாதிரி உத்தியோகத்தில் இருந்தாலும் சரி, வியாபாரத்தில் இருந்தாலும் சரி, வர்த்தகத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும், சுபிக்ஷன் ஏற்படும். பல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்கான வாய்ப்பும், நம்முடைய சொத்துக்களை வாங்குவதற்கும் விற்பதற்கும் வியாபாரத்துக்கு உண்டான சூழ்நிலை ஏற்படும். பழைய வீடுகளை புதுப்பிக்கிறதுக்கு உண்டான சூழ்நிலை ஏற்பட்டு அந்த இடத்துக்கு போகணும்னு தோணும். இந்த மாதிரியான சூழ்நிலைகளாக இருக்குமே தவிர நெகட்டிவான பாயிண்ட்டுங்கிறது, பாதிப்பான காலகட்டங்கிறது எதுவும் இல்லை. மருத்துவ செலவுங்கிறது ஏற்கனவே பண்ணிகிட்ருக்கீங்க ஃபிக்ஸடாக. அது மாதம் ஆனால் 5000 போகுது 10,000 போகுதுன்னு சொல்லுவாங்க. அது யாருக்காவது ஒன்று தனக்கோ அல்லது தந்த ரத்த சம்மந்தப்பட்டவங்களுக்கோ அந்த மருத்துவ செலவு கம்பல்சரி இருக்கும் கொஞ்சம் நாளைக்கு. அதுக்கப்புறம் வந்து இடம் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் ஏற்படும். அதே சமயத்தில் உத்தியோகத்துலேயோ வியாபாரத்துலேயோ எந்த கஷ்டமும் இல்லை அப்படின்னு சொல்லலாம். உங்களை பார்த்தாலும் அப்படி தெரியாது. ஏன்னா நீங்கள் எப்போதும் மிழுக்காக ட்ரெஸ் பண்ணிவிட்டு ஆள் பாதி ஆடை பாதிங்கிற மாதிரி இருப்பீங்க. அதனால் எந்த கஷ்டத்தையும் ஃபேஸ் பண்ணுவீங்க. அதனால் உங்களுக்கு பொதுவாகவே எல்லா மாற்றத்தையும் கொடுக்கக்கூடியது தான். மாற்றம் கூட்டணியிலிருந்து விலகி தனித்து செயல்படணும்னு நினைக்கக்கூடியவங்க. அதே அரசியலில் இருந்தாலும் தனிக்க ஒரு செயல்பட உங்களுக்கு தனித்திறன் இருக்கும். அந்த சூழ்நிலை உருவாகும். நீங்கள் அந்த பொறுப்பை எடுத்துங்க, கூடுதல் பொறுப்பு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அரசியல்வாதிகளுக்கும் நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இருக்குமே தவிர இந்த 7 நாடு சனி தான் நல்லதே கிடைக்கும். நீங்கள் 7 நாடு சனி கண்டு பயப்பட தேவையில்லை. அதனால் நல்லது நடக்கக்கூடியது 7 நாடு சனி தான் நடக்கும். அப்போ தான் ஒரிஜினல் முகம் யாருங்கிறது நமக்கும் தெரியும். அதனால் இப்போ கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே நல்ல மாற்றத்தை கொடுக்குமே தவிர நெகட்டிவான பாயிண்ட்டோ பாதிப்பான காலகட்டமோ இல்லை. ஒன்று கூட்டணியிலேருந்து விலகும் தனியாக பண்ணுவீங்க. உத்தியோகத்தில் இருந்தால் இடமாற்றங்கள் ஏற்படலாம். வீடு இடம் மாற்றணும்னு தோணும். ரிட்டையர்ட் லைஃபாக இருக்கிறவங்க தன்னுடைய பையன் வீட்டுக்கு போகலாம், பொண்ணு வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாதி நேரம் வீட்டை கூட்டிகிட்டு அவங்க போகணும் தோணும். தனித்து இருந்தவங்க அந்த எண்ணங்கள் தோன்றதுக்கான காலகட்டமே தவிர மற்றபடி எதுவும் இல்லை. அதே மாதிரி மனைவிக்கு வந்து மீனராசியில் பிறந்தவங்களுக்கு அவங்களுடைய மனைவி இருக்காங்கன்னா அவங்களுக்கு இடுப்புக்கு மேலே சில மருத்துவ செலவு வரதுக்கான வாய்ப்பு உண்டு தவிர எந்த பகுதியில் எந்த ரூபத்தில் செலவு வருங்கிறது தான் சொல்கிறோமே தவிர மற்றபடி வேறு எதுவும் இல்லை. மீனராசிக்காரங்களுக்கு இந்த சித்திரை மாதம் நெகட்டிவான பாதை இல்லை அப்படிங்கிறத திரும்ப சொல்கிறேன். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவாலயத்துக்கு போயிட்டு வாங்க. மன அமைதியும் மருத்துவ செலவும் குறையும். மருத்துவ செலவு அடிக்கடி பண்ணிகிட்டு இருக்கிறது மீனராசிக்காரங்க தான். அதனால் வந்து அது குறையிறதுக்கு சிவாலயம் சென்று சோமவாரத்தில், அதாவது திங்கட்கிழமையில் போய் வழிபாடு பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய மன நிறைவும் மன அமைதியும் அந்த கிரக தாக்கத்தமும் கொஞ்சம் குறையும். ஏன்னா இருக்க சனீஸ்வரன்னே பேர். சனிக்கு ஈஸ்வரங்கிற பட்டம் உண்டு, சனீஸ்வரன் அப்படின்னு சொல்கிறது. அதனால் சிவாலயங்களுக்கு சென்று வழிபட்டிங்கனாலே எல்லா கிரகத்தையும் சேர்த்து வழிபட்ட மாதிரி ஆன்சர். அது ஒன்று முழுமுதல் கடவுள் சிவாலயம் தான். அது வழிபடும் போது கிரகங்களுடைய தாக்கம் குறையும். அதனால் அதை மட்டும் பண்ணிட்டு வாங்க, நல்ல மாற்றத்தை கொடுக்கும். சித்திரை மாதத்தில் மீனராசிக்கு எந்த பாதிப்பும் இல்லை. சின்ன சின்ன உபாதைகளை சரி செஞ்சுக்கலாம். சுபம்.